நமது கடையர் செய்தி பிரிவில் பொதுமக்களின் ஒரு பார்வைக்காக இந்த கட்டிடத்துறையில் கட்டுமானத் துறையில் பொதுமக்களினுடைய பயனுக்காக பொதுமக்கள் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்படி வீடு கட்டுதல் வேண்டும், அந்த வீட்டில் எப்படி பூங்கா அமைக்க வேண்டும், அந்த வீட்டில் எப்படி உடற்பயிற்சியாளர்கள் இருக்க வேண்டும், ஒரு ஃப்ளாட்டுக்கு போனோம்னா எப்படிலாம் இருக்கணும், அந்த ஃப்ளாட்டில் எப்படி நீச்சல் குளங்களுடன் அந்த தன்னுடைய குழந்தைகளுடைய மகிழ்ச்சியான ஒரு தருணத்திற்காக தான் நம்ம வீடு வாங்கி வீடு கட்டி ஒரு ஃப்ளாட்டு வாங்கினோம்னா அந்த ஃப்ளாட்டு எப்படி இருக்கணும், அந்த ஃப்ளாட்டு எந்த மாதிரி இருக்கணும், இந்த ஃப்ளாட்டில் நம்ம குடியிருக்கிற போது நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய ஃபேமிலியும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஒரு நாகரிகமான ஒரு காலத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு கட்டிடங்களை கட்டுவதற்குண்டான அது மாதிரியான ஒரு இடத்தை தான் நமது கடையர் டிவி இந்தியாவில் நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமான கட்டுமான தொழில், புதிய தொழில்நுட்பம், இந்த புதிய தொழில்நுட்பம் மூலம் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உள்ளாகி வருகிறது. பாரம்பரிய கட்டுமான முறைகள், செயல்திறன், பாதுகாப்பு மற்றும் நிலைப்புத்தன்மை மேம்படுத்தும் புதுமையான அணுகுமுறைகளுக்கு இது வழிவகுக்கிறது. தொழில்நுட்பம் எவ்வாறு கட்டுமானத்தின் எதிர்காலத்தை மாற்றுகிறது, முக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறையில் அவற்றின் தாக்கத்தை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவின் மூலம் பொதுமக்களுக்கு ஒரு கட்டுமான தொழிலில் ஒரு விழிப்புணர்வு செய்வதற்காக இந்த கட்டுமானத் துறைகளை பற்றி நாம் படம் பிடித்து நாம் காட்டுகிறோம். இந்த கட்டடத் தகவல்கள், அதாவது மாடலிங் என்று சொல்லக்கூடிய அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளின் டிஜிட்டல் பிரதிநிதித்துவங்களை உருவாக்குகிறது. இந்த டிஜிட்டல் பிரதிநிதித்துவம் மூலம் பீம் கட்டுமானத்தின் புரட்சியிலே பீம் கட்டுமானத்தில் பீம் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறது. இது ஒரு கூட்டு வடிவமைப்பு மற்றும் திட்டமிடலை, அதாவது கொலாபரேட்டிவ் டிசைனிங் அண்ட் பிளானிங் என்று சொல்லுகிறார்கள். இது எளிதாக்குகிறது, பிழைகளை குறைக்கிறது மற்றும் வள நிர்வாகத்தை மேம்படுத்துகிறது. இந்த பீம் தயாரிக்கிறதுல இது பிழைகளை பிழைகள் செய்கிறத அது குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒரு புரட்சினே சொல்கிறாங்க. இந்த ட்ரோன்கள் மூலம் கணக்கெடுப்பு, அதாவது தள ஆய்வு மற்றும் முன்னேற்றத்தை கண்காணிக்க பயன்படுத்தப்படுகிறது. அவை வான்வழி காட்சிகளாகவும் வழங்குகிறார்கள். தொழிலாளர்களுடைய செலவையும் குறைக்கிறார்கள் மற்றும் பாதுகாப்பையும் மேம்படுத்துகிறார்கள். இந்த கட்டுமானத்தில் 3D பிரிண்டிங் என்ற ஒரு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பமானது சிக்கலான கட்டடக்கலை வடிவமைப்புகள் மற்றும் கட்டமைப்புகளை உருவாக்க உதவுகிறது. இது கட்டுமான நேரத்தையும் குறைக்கிறது, பொருள் கழிவுகளையும் குறைக்கிறது மற்றும் செலவுகளையும் குறைக்கிறது. இந்த ரோபோக்கள் மற்றும் ஆட்டோமேஷன் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை இந்த கட்டுமானத் துறையில் பயன்படுத்துகிறாங்க. இந்த ரோபோக்கள் செங்கல் கட்டுதல், இந்த ரோபோக்கள் மூலமாக செங்கல் கட்டுறாங்க, காங்கிரீட் ஊற்றுறாங்க மற்றும் தளத்தை சுத்தம் செய்கிறாங்க போன்ற பணிகளை மேற்கொள்கிறார்கள். அவை துல்லியமாக மேம்படுத்தப்படுகிறது, கட்டுமானத்தை விரைந்து முடிக்கிறாங்க மற்றும் விபத்துகளிலிருந்து அபாயத்தையும் குறைக்கிறாங்க இந்த ரோபோக்கள் மூலமாக. ஆக்மெண்ட் ரியாலிட்டி, இந்த AR டிஜிட்டல் தகவல்களை நிஜ உலகில் கற்பனையுடன் காட்சிப்படுத்தப்படுதல் மற்றும் ஆன்சைட் வழிகாட்டுதலுக்கு உதவுகிறது. இது முடிவெடுப்பதை மேம்படுத்துகிறது, பிழைகள் மற்றும் மறு வேலைகளையும் குறைக்கிறது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது LOT சாதனங்கள் மற்றும் உபகரணங்களை கட்டுமான தளங்களுடன் இணைக்கிறது. நிகழ்நேர தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வை செயல்படுத்துகிறது. இது உபகரணங்களை
பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் திட்ட மேலாண்மை ஆகியவற்றையும் மேம்படுத்தப்படுகிறது. நிலையான கட்டுமான பொருட்கள், அதாவது செல்ஃப் ஹீலிங் கான்கிரீட் மற்றும் எக் ஃப்ரெண்ட்லி மாற்றுகள் போன்ற பொருட்களின் கண்டுபிடிப்புகள் சுற்றுச்சூழலின் தாக்கத்தை குறைக்கிறது மற்றும் கட்டமைப்புகளின் ஆயுளையும் மேம்படுத்துகிறது. அதாவது முன்வார்க்கப்பட்ட ப்ரிஃபேப்ரிகேட்டிவ் ஸ்கூல் மற்றும் மாடுலர் கட்டுமான நேரத்தை குறைக்கிறது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு இடையூறுகளையும் குறைக்கிறது. அவை செயல்திறன் மற்றும் தரக்கட்டுப்பாட்டையும் மேம்படுத்தப்படுகிறது. அறிவார்ந்த புத்திசாலித்தனமான போக்குவரத்து அமைப்புகள், ஆற்றல் திறன் உள்ள கட்டிடங்கள் மற்றும் மேம்பட்ட பொது சேவைகள் உள்ளிட்ட ஸ்மார்ட் உள்கட்டமைப்பு மூலம் தொழில்நுட்ப நபர்களை மாற்றுகிறது. தொழில்நுட்பம் அபரிதமான ஆற்றலை வழங்கும் அதே வேளையில் தரவு பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் பிளவு போன்ற சவால்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். AI உந்துதல், கட்டுமானம் மற்றும் நிலையான நகர்ப்புற திட்டமிடுதல் போன்ற முன்னேற்றங்களுடன் எதிர்காலத்தில் உறுதியளிக்கிறது. இந்தியாவில் கட்டுமானத்தின் எதிர்காலம் மறுக்க முடியாத வகையில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது. B முதல் காங்கிரீட், அதாவது ஸ்மார்ட் நகரங்கள் வரை தொழில்துறையில் வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வது செயல்திறன் மற்றும் நிலையத்தன்மை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நமது தேசத்தில் வளர்ந்து வரும் உள்கட்டமைப்பு தேவைகளையும் பூர்த்தி செய்ய உதவும். கட்டுமானத்தின் தொழில்நுட்ப புரட்சியின் உத்வேகத்தில் நாம் நிற்கும் பொழுது அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க இந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தப்படுவது கட்டிடத்துறையில் மேலும் சிறப்பாக இருக்க உதவுகிறது. குடியிருப்பு வீடுகள் கட்டுவது என்பது பல ஆண்டுகளாக அமைப்பு சாரா தொழிலாக இருந்தது. இந்த துறையில் பயணிக்கும் கட்டுநர்கள் பெரும்பாலும் சதுர அடி விலையிலேயே தங்களுடைய கட்டுமானங்களை வாடிக்கையாளர்களுக்கு கட்டி கொடுத்து வருகிறார்கள். தரமான கட்டிடங்களை கட்டுவதற்கு வாடிக்கையாளர்களின் தேவைகள் சரியான முறையில் பூர்த்தி செய்வதற்கும் இது சரியான அணுகுமுறை அல்ல என்கிறார்கள் ஹோலார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபெக்ஸ் நிறுவனர்கள் மற்றும் பல பில்டர்ஸ்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு பள்ளியில் தனது தொடக்கப் பள்ளியை ஒரு கட்டுனர் அங்கே பயின்று வந்திருக்கிறார். அவர் கட்டுமானத்துறையில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். 1901 அதாவது 2003ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் பயிற்சி பொறியாளராக இணைந்தேன். நகரியங்களை உருவாக்கும் அந்த நிறுவனத்தில் சுமார் 5 ஆண்டுகளில் 300 தனி வீடுகள் வெவ்வேறு நிலைகளில் பல பொறியாளருடன் இணைந்து குழுக்களாக வகைகளாகவும் அனுபவம் கிடைத்தது. இந்த அனுபவமே ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கி அனைவருக்கும் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய பயணத்தை தூண்டுகோலாக அமைந்தது என்கின்றார் அந்த நபர். 2008ஆம் ஆண்டு சுயமாக கட்டுமான நிறுவனத்தை உருவாக்கும் போது எதிர்பார்த்தது போல் அத்துணை எளிமையானதாக அமைகிறது விடவில்லை. கல்வியும் அனுபவமும் கொடுத்து பொறியியல் அறிவையும் புதிதாக உருவாக்கும் நிறுவனத்தின் நிர்வாக மேலாண்மைக்கான வித்தியாசங்கள் புரிந்து கொண்டு முன்னேற்ற பல ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறது. அவ்வளவு எளிமையாக அமைத்து விடவில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய தவறுகள் என்பதும் வெற்றியாளர்கள் தங்கள் துறையில் உள்ள நிறுவனங்களையும் எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள் என்பதை கற்றறிந்த செயல்பாடுகள் மூலம் உங்கள் நிறுவனத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான வழிவகையை சொல்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வீடற்றவர்களாக இருப்பதாக ஆய்வு அறிக்கை கூறுகிறது. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 37,000க்கும் மேற்பட்டோர் வீடற்றவர்களாக இருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் இவற்றை கவனத்தில் கொண்டு நிறைய கொள்கை நிலைப்பாடுகளை வெளியிட்டார்கள். அதே நேரத்தில் பெரும் நிறுவனங்கள் வீடுகள் கட்டி விற்பனை செலுத்துவதில் கவனம் வீடற்றவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதாகவும் தீர்வாக அமைவதில்லை. மத்திய மாநில அரசுகள் வீடற்றவர்களுக்கான கொள்கையும் முடிவுகளையும் எடுக்கும் பொழுது கட்டுமான துறையில் உள்ள பெரு நிறுவனங்களும் கலந்து ஆலோசிப்படும் அவர்களுக்கான சமூக பொறுப்புகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டுமானத்துறை வல்லுநர்கள் கட்டிடங்களை கட்டி கொடுக்கிறார்கள்.
அவர்களின் பொறியியல் திறமை மிகச் சிறப்பாக இருக்கிறது. மன நிறைவாகவும் வாடிக்கையாளர்களின் நிர்வாகத்திலும் மேன்மையாகவும் உருவாக்குதல், சந்தைப்படுத்தப்படுதல் மற்றும் பல்வேறு துறைகள் சார்ந்த திறமைகளையும் வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு தொழில்நுட்ப முன்னோர்களும் இருக்கிறார்கள். கட்டடத்துறையில் அவர்களுக்கான ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் வழங்கி திறன்களை மேம்படுத்தும் வகையில் அவற்றின் மூலம் கட்டுமானத்துறையின் மனநிறைவான வாடிக்கையாளர்களாக உருவாக்குவதாக லட்சியமாக கொண்டு சிறந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள், சிறந்த கட்டடக்கலை நிபுணர்கள், சிறந்த கட்டடக்கலையை உருவாக்கக்கூடிய ஆர்கனைசர்கள்லாம் சேர்ந்து சிறப்பான ஒரு கட்டிடத்தை உருவாக்குகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கட்டும் கட்டிடங்களில் வரும் சிறு சிறு குறைகளையும் மிகுந்த கவனத்தில் கொண்டு அந்த குறைகளை அடுத்தடுத்த கட்டிடங்களில் மீண்டும் வராதபடி தங்களுடைய தர நிலுவைகளையும் தரத்தினுடைய சான்றிதழையும் கொடுக்கும் வகையில் மிக சிறந்த அளவிற்கு உயர்த்தி கொண்டே செல்கிறார்கள். இதுபோன்ற நிறுவனத்தின் தர கொள்கைகள் மூலம் வாடிக்கையாளர் நம்பிக்கையும் மகிழ்ச்சியாகவும் மேம்படுத்தி கொண்டே வருகிறார்கள். வெளிநாடுகளில் மிகப்பெரிய கட்டிடங்களிலும் திட்டமிடுதல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தொழில்நுட்பமான பில்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் மாடலிங், இந்த BIM என்று சொல்லக்கூடிய பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், இந்த பீமுக்கு உடைய வரைவிலக்கம் சொல்ல, அதாவது சாதாரண கட்டடங்களுக்கும் கிராமப்புற நகர்ப்புற வீடுகளுக்கும் கூட பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். மிக விரைவில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் சேவைகளை வழங்குவதற்காக தயாராகி வந்து கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்லுகிறார்கள். தரமான கட்டிடங்களை உருவாக்குவதும் அதில் புதுமையான பாரம்பரியம் சார்ந்த கட்டிட வேலைப்பாடுகளுடையும் ஒருங்கே பயன்படுத்துவதன் மூலம் நிலையான தரமிக்க மக்களிடையே மகிழ்ச்சியும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கட்டுமானங்களை கொடுக்க முடியும் என்று சிறந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள் என்பது குறித்தும் நமது கடையர் செய்தி பிரிவின் மூலம் கட்டிடக்கலை பற்றி சிறப்பு பார்வையாக்காக இங்கே நாம் பொதுமக்களினுடைய விழிப்புணர்வுக்காக பதிவு செய்யப்படுகிறோம்.